13 வாசிங்கள். நீதிமான் பழைய போல சிரித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளர்வார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. நாம் அவருடைய பிரசன்னத்திலே, பிரகாரம் என்று சொல்லும் போது அவருடைய பிரசன்னத்தில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது அவர் பிரகாரமாய் மாறும், அவர் பிரசன்னமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? செழித்திருப்போம். அவர் பிரசன்னமாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? செழித்திருப்போம். அல்லேலூயா. அப்போ யார் செழித்திருப்பா? நீதிமான் செழித்திருப்பார். நான் நீதிமான் சொல்றது நான் செழித்திருப்பேன். அதான் சொல்றேன். அதான் தேவ சொல்ல உரிமைக்கு அதை நான் சொல்லுங்க. நான் செழித்திருப்பேன். அவருடைய பிரசனம், தேவனுடைய பிரசனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நான் என்ன பண்ண செழித்து இருப்பேன். அல்லேலூயா. அது பிரசனமாகிறதை விரும்பணும். நான் அவன் பிரசனமாகிறதை நான் என்ன பண்ணணும்? விரும்பணும். அவன் ஏதோ நம்ம சபைக்கு வந்துட்ட அப்புறம் அங்கே மாத்திரம் ஒரு ஆராதனை நேரத்தில் அது ஒரு இது கையை தூக்கிட்டு இது பண்ணுறது அது பிரச்சனை. அது இல்லை. அந்த பிரசனம் எங்கெல்லாம் ஆகுதோ எல்லா இடத்துலையும் ஆகணும். wherever it may be. அதுதான் சொல்றேன். அவர் பிரசனம் ஆகுறது உங்க வீட்டிலேயே கூட என்ன பண்ணுவோம்? இருக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டிலே அவர் பிரசனம் என்ன பண்ணுவோம்? வரும். அது நீங்க என்ன பண்ணணும்? விரும்பணும். அல்லேலூயா. அவர் பிரசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். அதை விரும்பணும். அதுல விரும்பும் அது பிரசனம் உங்க வீட்டுல இருந்து அவங்க வீடு செழித்திருக்கும். அல்லேலூயா. உங்க வீடு என்ன பண்ணும்? செழித்திருக்கும். வர வர விருத்தி அடைவீர்கள். வர வர விருத்தி அடைவீர்கள். முந்தி இருந்தபடி நீங்க இருக்க போறது இல்லை. போன வருஷத்துல 2022 வருஷத்துல எப்படி நடந்தது நமக்கு தெரியாது. ஆனா கடந்து வந்துட்டோம். ஆனா இந்த வருஷத்துல போன வருஷத்துல இருந்த மாதிரி இருக்க போறது இல்ல. புதிதான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாம எதிர்பாராத காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். குறைவுபட போறது இல்ல, நிறைவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. செழிப்பு தான் இருக்கும். அது எப்போ நடக்கும்? அவர் பிரசனத்தை நம்ம விரும்புவோம். உங்க வீட்டுல அவர் பிரசனம் இருந்ததுன்னா செழிப்பு இருக்கும், வளர்ச்சி இருக்கும், பெருக்கம் இருக்கும். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு இடத்துக்கு நாட்டப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரோ அதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அசையாமல் எப்பொழுதும் யார் எந்த சோதனை வந்தாலும் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றையும் எந்த வந்தாலும் விழுந்துறாங்க. ஈஸியா அவங்க சாய்க்கிறாங்க. எப்பொழுதும் அசையாத ஒரு நல்ல ஒரு பர்வதம் போல ஆண்டவர் உங்களை வைத்திருந்தார் என்று சொன்னா, உங்கள் மேலே அவர் சபை இருந்தது என்று சொன்னா, உங்கள் மேல சபை கட்டப்பட்டதா என்று சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. பேதுருக்கு சொல்லுவாங்க, சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அப்போ உங்கள் மேல அந்த சபை ஆண்டவர் சபை கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அவர் தங்கும் வாசஸ்தலமாய் நீங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா. அப்போ அவர் பிரசனம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டும். நீங்க எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போகணும். நீங்க எங்க போனாலும் அவர் பிரசனத்தை என்ன பண்ணணும்? கூட்டிட்டு போகணும். அப்போ உங்க இடத்துல எப்பொழுதும் தண்ணி குறைவுபடாது. சொல்லும்போது ஆசீர்வாதம் குறைவுபடாது. நீங்கள் அந்த இடத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உங்கள் வீடு சில நேரத்தில் நிறைய வீடு மாறி இருக்கேன். வீடு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்று தண்ணி பிரச்சனை வரும், இல்லைன்னா சரியான ஏதாவது ஃப்ளக்சுவேஷன், கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது வரும், இல்லை ஈரப்பதம் இருக்கும் ஒரு வீட்டில், ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த போகிற வீட்டு இந்த அளவில் கொஞ்சம் பெருசாக ஒரு சைடு அதில் ஃபுல்லாக காப்பிடுச்சு.
நானும் எவ்வளோ ஸ்ப்ரே அடிச்சு பார்க்குறோம். எவ்வளோ இது பண்ணாலும் குட்டி குட்டியாக வந்து இருக்குது. எல்லா இடத்துலேருந்து வருது. எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் ஓனர்கிட்ட சொல்லி பார்க்கணும், எல்லாம் டிஸ்இன்ஃபெக்டன் அடிச்சு விட்டாச்சு, எல்லா இடம் அடிச்சு விட்டாச்சு. ஆனாலும் அதை என்ன பண்ண முடியல. யாரும் வேலை வைக்காம இருக்க பண்ண முடியல. சரி நம்ம ஆர்டர் சொல்லுங்க. அது நீங்கள் சபைக்கு ஒரு இதை கொடுத்துருக்கீங்க, இடம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த வருஷத்தில். அதே போல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுங்க. அதான் கேட்டுருக்கேன். அது நானும் வாடகை கட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. திருப்பி நானும் ஒரு வாடகை கட்டிக்கிட்டு ஊற்றி போயிட்டாங்க. எல்லாம் முடியல. எவ்வளோ வருஷம் தான் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பேன். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு முடிஞ்சதை வந்து லீஸுக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா சொந்தமாக கொடுங்க. போதும், நிலையான ஒரு இடத்த கொடுங்க. கிட்டத்தட்ட 20 மேலே வீடுகள் நாங்கள் மாறி இருக்கோம், வேலையும் நாங்கள் மாறி இருக்கோம் இந்த வருஷத்தில். இன்னும் ஆசை நிலைப்படுத்துறாங்க. இடம் கேட்குது. இந்த வருஷத்துல என்ன பண்ணுறேன், நிலைப்படுத்த ஒரே இடத்துல வைங்க, நல்ல இடத்துல வைங்க. ஆனால் இங்கே இந்த ஒரு வீட்டில் என்ன ஒரு பெரிய இருக்குன்னா, தண்ணிக்கு குறைவில்லை. ஆனால் வந்து தண்ணிக்கு நாங்கள் சில வீட்டிலலாம் தண்ணி காசு கொடுக்குது. அந்த தண்ணி காசு கொடுக்கவே இல்லையே. ஏன்னா கிணறு வீட்டு வந்து நல்ல தூர் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வீட்டில் தூர் வாங்கினாங்க. தூர் நல்ல ஒரு மூச்சு போயிடும். அது வரைக்கும் போகும். அதான் மெயினாக வேணும். அதனால அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, இன்னும் நான் இதோட நல்ல பெஸ்ட்டாக எடுத்து வர வரைக்கும் வைங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன வாடகை கொடுக்க முடியாது. நல்ல ஒரு இடத்துக்கு ஒன்று லீஸில் கொடுத்தா என்ன சொல்லணும் அப்படி முடியாது வருஷத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன். ஆண்டு வந்து சொன்னார், அந்த பைக்கில் போகும்போது தான் அப்படி மலையில் நடிச்சுட்டு போகிறோம். ஆண்டு வர குழந்தைய நானும் கொஞ்சம் பைக்கில் அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தோம். அதுக்கு ஆண்டு என்ன பண்ணாரு, கார் கொடுத்தாரு. இப்போ வந்து அடவே கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வீடை கொடுங்க. கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வீடை கொடுங்க. பார்க்கிங்கோடு எல்லாம் சேர்ந்து அந்த வீடோடு முடிச்சா வீடோட சேர்ந்து சர்ச்சும் சேர்ந்து இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஹோம் வச்சு எல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம் பழைய மாதிரி இப்படி வாங்குறது இந்த வீடு மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் வேறு எதுவுமே இல்லையே. வீடு ஹோம் சர்ச்சு பெருசாக இந்த இடத்துல ஆண் வச்சிருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக ஆண் செய்வார். செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அவர்கள் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் பிரசனத்தை விரும்பணும். அவர் பிரசனத்தை நம்ம என்ன பண்ணணும், விரும்பணும். அவர் நம்ம வாழ்க்கையில ஆதாரமா இருக்கிறார். நம் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். லாஸ்ட் டைம் வந்து எண்ணாமத்தில் கடைசியாக நம்ம பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு, கீழே வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கு தேவனுக்கு பிரியம் இல்லையா? அதில் அப்போ கீழே வந்து எவ்வளோ சபிக்கிறான்னு பார்த்தாலும் வேண்டாம், எவ்வளோதான் சபிச்சு ட்ரை பண்ணாலும் அவரால் சபிக்க முடியல. ஏன்னா அவர் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாரு. அவர் ஜனத்தோட ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. தேவனை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கும்போது தேவனை என்ன பண்றார், பார்க்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது சபிக்கிறதுக்கு வாய் வரல. வாய் என்ன பண்ணாலும், வாய் திறந்தாலும் ஆசீர்வாதம் தான் என்ன பண்றாரு வருது. உங்களை சபிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. காலி சொல்ற அப்படியே அமைதியா இருக்கீங்க. உற்சாகமே இல்லை போல இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் கடையில் அடிச்சுட்டு எனக்கு என்ன ஸ்மெல்லும் தெரியல, எதுவுமே பண்ண முடியல. உங்களை சபிக்கணும்னு நினைக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க வைப்பாரு. அவங்க மத்தியில் உங்களை உயர்வா வைப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சாவும் பலிக்காது உங்க மேல. ஹல்லேலூயா. யார் உங்க மேல சாவு விட்டாலும் பலிக்காது. உங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்க போறது இல்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை பார்ப்பாங்க அவங்க. ஹல்லேலூயா. அதனால சாப்பிட்டு சபிக்க வந்தாலும் சபிக்க வாய் வராது. அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்வாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம்
ஏசாயா 65ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு சாப வார்த்தையாக பின் வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொண்டு போட்டு அல்லேலூயா. ஒரு நிமிஷம், இது நமக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற காரியம். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக என்ன பண்ணுங்க, பின் வைத்து போவீர்கள். அப்போ நம்ம சபிக்கிறவர்களை என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு போனாலும் அது அவங்களை என்ன எதுவுமே செய்யாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கொண்டு போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தரிப்பார். ஏதாவது பேர் வச்சு உங்களை சந்திச்சாங்கன்னா அந்த பேர்லாம் ஒண்ணுமே ஆகாது, வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அந்த சாபம் எல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அதை வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால் பூமியிலே ஆசீர்வதிக்கிறவன் ஆமென், ஆணையிடுகிறவன் ஆமென், முந்தின இலக்கண்கள் மறக்கப்பட்டு அல்லேலூயா. முந்தின இலக்கண்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்களோ, முந்தின இலக்கணம் சொல்லும்போது எந்த ஒரு வழிவிடாத அளவுக்கு உங்க வாழ்க்கைக்கு உங்களை உயர விடாம தடுக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது முந்தி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அல்லேலூயா. என் கண்களுக்கு என்ன பண்ணிச்சு, மறைந்து போயிடுச்சு, மறந்து போயிடுச்சு, மறைந்து போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு இடத்தில் கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது, தடை பண்ணுங்கிறவங்க கிடையாது. மறந்து போயிடுச்சு, மறைஞ்சும் போயிடுச்சு. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. மனதில தோன்றுவதும் இல்லை. போன வருஷம் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். போன வருஷம் என்னென்ன காரியங்கள் இழுக்க வந்ததா, பிரச்சனைகள் வந்தா, இதாயிடுச்சா, சோதனை இருக்கா, இந்த வருஷத்துல தொடர கூடாது. புதிய காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. புதிதான இடத்துல வச்சிருக்கிறாரு, புதிதான காரியங்களை உங்களுக்கு செய்யறாரு. இப்ப எல்லாம் புதுசா தான் ஆண்டவர் தருவாரு, செகண்ட் ஹேண்ட் கிடையாது, உங்களுக்கு யூஸ் பண்ணவே கிடையாது, மற்றவங்க கை வச்சது உங்களுக்கு கிடையாது. யாரும் கை வைக்காத காரியங்களை உங்களுக்கு தராரு. அல்லேலூயா. யாரும் எதுவுமே தொடாத இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சபை அப்படிதான் இருக்கிறாரு. நம்ம சபை அந்த மாதிரி சபையை அந்த இடத்துல கொண்டு போய் கூப்பிடாரு. அல்லேலூயா. யாரும் தொடாத, யார் கைப்படாத இயேசு கிறிஸ்து அது கழுத சொல்லுவாங்க, அவங்க யாரும் தொடாத, யாரும் கைப்படாத கழுத, இவருக்கு ஏறாத கழுத அங்க வச்சிருப்பாங்க. நீங்க அதை என்ன பண்ணு, ஆண்டவர் பிராண்ட் தான் ஆர்டர் கொடுக்குறாரு, அவரும் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பிராண்ட் நியூவை தான் விரும்புறாரு, செகண்ட் ஹேண்ட்லாம் விரும்புறது இல்லை. அல்லேலூயா. அந்த காலத்துக்கு மூட டிராவல், அப்போதான் இப்போ வந்து BMW மாதிரி, BMW கார் மாதிரி, ஆடி கார், BMW கார், என்ன ஹை அண்ட் கார் மாதிரி. ஏன்னா நல்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த டைம்ல நான் கழுதையில வச்சிருப்பாங்க. இதுக்காக சொல்லுவது. அப்போ இப்போ ஆண்டு என்ன பண்ண, நம்மளே ஆண்டு அப்படித்தான் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. புதிதான காரியங்கள் உங்களை வைக்கிற, புதிதான வாழ்க்கை, புதிதான பூமி, அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை சிருஷ்டித்து இல்லைன்னா உருவாக்கி கொடுக்குறேன். உங்களுக்கு வழி இல்லையா, புதுசா காரியங்கள் உருவாக்கி தரேன், இல்லைன்னா உங்களுக்கு உருவாக்கி தரேன். எனக்கு எதுவும் இல்லையா, எனக்கு உருவாக்கி தரார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல இல்லையா, உருவாக்கி தரார். அல்லேலூயா. எனக்கு எது உருவாக்குவார்.
அதுதான் ரொம்ப ஆசீர்வாதம். அதுதான் பெரிய ஒரு கிருபை. அல்லேலூயா. நான் சிந்தித்திருக்கிறதுனாலே அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் பழகு. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். யார் சிருஷ்டிக்கிறாரு? கர்த்தர் சிருஷ்டிக்கிறதுனால மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்ந்தினாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உருவாக்குற புதிதான காரியங்களை உங்களுக்கு உருவாக்க இந்த வருஷத்துல நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பெறுவாங்க. குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க குழந்தை பெறுவாங்க. கர்ப்பம் தரித்தவங்க சேஃபா குழந்தைய பெறுவாங்க. அல்லேலூயா. அவங்க கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பெருக்கம் உண்டாகும். சந்ததியில பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. திருமணம் ஆகாத திருமணம் ஆவாங்க. எல்லாம் வெட்டத்தலைமையான நன்மைகள் வரும். வெட்டத்தலைமையான நன்மைகள் வரும். அல்லேலூயா. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு பேசுகிற காரியம் இது. ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. இல்லாதவர்கள் உருவாக்கி தருகிறார். உங்களுக்கு துணை இல்லையா? உருவாக்கி தராரு. உங்களுக்கு ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாரு. அது கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீங்க தேடி போக தேவையில்ல. நாம பண்ற ஒரு பெரிய தப்பு அதுதான். நம்மளே தேடி போயிட்டு இருக்கோம். தேடி 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 ஓடிடுறோம். அதுதான் நமக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? தேடி அதான் பெஸ்ட் நம்ம நினைச்சிட்டு ஓடிடுறோம். இல்ல, உங்களுக்கு பெஸ்ட் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்களை பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு அவருக்கு சித்தம்னா அவர் கரெக்டா பெஸ்ட்டை கொடுப்பாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உங்களை உயரணும் வைக்கணும்னா உயர வைப்பாரு. உங்களை மகிழ்ச்சியா வைப்பேன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் படைச்சதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி தான் தரும். உங்களுக்கு துக்கத்தை தராது. அல்லேலூயா. உங்களுக்கு வரதெல்லாம் நல்லா சந்தோஷமா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல சந்தோஷமா தான் இருப்பீங்க. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதிலே இனி கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமின் மேல் சொல்லமா கேட்கலின் மேல் சொல்லமா? இல்ல எங்க வீட்டு மேல் சொல்லிருக்கீங்களா? கேட்கலின் மேல் சொல்லமா? நான் கேட்கலின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அது கேட்கப்படுவதில்லை. பொதுவா சென்னையில் கூட கொடுக்கலாம். சென்னையில் கூட கொடுக்கலாம். நீங்க எங்க உங்க வீட்டு பர்சனல் ஆக்கிங்களா? எங்க வீட்டு மேல உங்க வீடு மேல அப்படி கூட பர்சனல் ஆக்கிக்கலாம். நீங்க உங்களை இடத்துல போடுங்க. உங்களை பர்சனல் ஆக்கிக்கோங்க. அழுகை சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுகிறது இல்லை. கேட்கப்படுவதும் இல்லை. ஆனந்த கழிப்பு மாற்றம்தான் இருக்கும். அல்லேலூயா. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. அதான் வித்தியாசம். வித்தியாசம் என்னன்னா, ஆயுசு நாட்கள் உங்களை என்ன பண்றது? திருப்தியாக்குறாரு. நீங்க இவ்வளவு வயசானாலும் உங்களை வாலிபனா வச்சுதான் என்ன பண்ண உங்க பலத்துலதான் நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. 100 வயசானாலும் உங்க பலத்துலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? போவீங்க. யாரும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல. உங்க பலத்தோட யோசுவா கூட நீங்க சொல்ல போறீங்க. 80 வயசுலயோ எனக்கு 40 வயசுல இருக்க பலத்தை எனக்கு ஆண்டு பலத்தை தரேன். எவ்வளவு வயசு இருந்தாலும் எனக்கு எவ்வளவு வயசானாலும் எனக்கு பலன் இருக்குது. நான் வாலிபன் தான்.
இப்போ வயசாயிடுச்சு, கை கால் வலிக்குது, அந்த மூட்டு வலி அதெல்லாம் கிடையாது. மூட்டு வலி வராது. 100 வயசானாலும் பாளையம் போல யூஸ் பண்ணேன். நான் 100 வயசானாலும் வாலிபன் தான். 100 வயசானாலும் வாலிபன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைப்பார். அதுக்கு 100 வயசுல வாலிபனுக்குள்ள பலத்தை ஆண்டவருக்கு தரணும்னு சொல்லி அந்த ஒரு ஜெபத்தை பண்ணுது. நான் இவ்வளோ வயசானாலும் இந்த பலன் என்னை விட்டு போகக்கூடாது. என்னோட பலன் என்னை விட்டு போகக்கூடாது. யாரு என் பிள்ளைகளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. என் அதான் ரொம்ப பிரச்சனை. வயசாயிடுச்சுன்னா பிள்ளைய வந்து வர மருமகளாக இருப்பாங்க, கூட இருப்பாங்க, எனக்கு தெரியாது. எப்படி நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. வயசாக அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதான் நான் சொல்கிறேன், வயசானாலும் நான் வாலிபன் அதான் வச்சுருக்கேன். அந்த பலம் இப்போ இருக்கிற பலத்தோடு எப்படி இருக்கணும், அதே 100 வயசுல எனக்கு அதே பலத்தோடு வச்சுருக்கிறாரு. அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 100 வயசுல இதே பலத்தோடு இருக்கணும். ஒருத்தர் நல்லா ஒரு சிங்கர், ஒரு பாடகர், காஸ்பிள் சிங்கர், 100 வயசுல கார் ஓட்டுவார். காரை அவரே ஓட்டுவார். கண்ணு வந்து அவருக்கு கண்ணாடி போட்டதே தெரியும். அது பாடி குதிச்சு ஆடி அந்த பெல்லம் பிடிக்க பெல்லம் வந்துட்டு. ஆனால் அவர் சொன்ன அதான் சாட்சி தான். கேட்டு ஓட்டு பேட்டுன்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்போ அம்மா எல்லாம் பார்ப்பாங்க. அதில் அவர் ஒரு பாடம், அந்த குரலில் அந்த ஒரு இது அந்த நடுக்கம் இல்லை, கை வைக்கிறது நடுக்கம் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. 100 வயசு மாதிரியே தெரியல. நரைச்சிருக்குது, எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வந்து சுருக்கம் வந்துருக்குது. ஆனால் பார்த்தா 100 வயசு. யாரும் பிடிக்காம நடந்து வரேன், அவரே நடந்து வந்தார். ஸ்டேஜில் பிடிக்காம நடந்துட்டே போகிறார். ஆசீர்வதிக்கிறார். கேட்டால் பலத்தை தராரு. அல்லேலூயா. திருப்திப்படுத்துறேங்கிற ஆயுஷ் நாட்கள் திருப்திப்படுத்துறேங்கிறாரு. நிறைவோட தான் போகணுங்க. உலகத்திலிருந்து நிறைவோட தான் போகணும். ஏதோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. அப்படியே விட்டா இப்போ விட்டாலும் போயிடும் கிடையாது. என்னை எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ வைங்க, எவ்வளோ தூரம் என்னை கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. அதான் நீங்கள் கேட்கணும் ஆண்டுகிட்ட. எனக்கு ஆசீர்வாதமாக மாறணும், ஒளிய சாபமாக மாறக்கூடாது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே மாறணும். என் பிள்ளைகள் வாழணும். நான் பார்த்துட்டு தான் நான் போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க 21. வீடுகளை கட்டி, ஆமென், திராட்சை தோட்டங்களை நாட்டி, இதெல்லாம் வச்சு எல்லாம் வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தர ஆண்டவர். அதில் கனியை புசிப்பார்கள். சாப்பாடுக்கு குறைவில்லை. உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த வீடு இல்லாத சொந்த வீடு இருக்கு இந்த வருஷம். அல்லேலூயா. வீடுகளை கட்டி அவர்கள் குடிப்போவார்கள். திராட்சை தோட்டங்கள் நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டி இருக்கிறதும் இருப்பதில்லை. ஏனெனில் அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. தேவன் கையின் கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹலோ, நானும் பேச சத்தமா பேசுறேன். இந்த சத்தத்துல எனக்கு ரிப்ளை வரணும். ஒருத்தோட சத்தம் சத்தம் இருக்கு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெடுநாளாய் அனுபவிப்பீங்க. எதை? உங்க கை கிரியைகளை, என் கை கிரியைகளை. நான் என் கை கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பேன்.
ஹல்லேலூயா. என் கையின் பிரயாசம் எல்லாத்திலும் ஆசீர்வாதம் வரும் இந்த வருஷத்திலே. ஹல்லேலூயா. குறைவு இருக்காது, இயலாமை இருக்காது, இல்லாமை இருக்காது. ஹல்லேலூயா. அந்த அண்ணலில் போட்டுக்காத. நான் தீர்க்கப்பட்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய், இந்த நாள் போடல, நெடுநாளாய்னா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. போய்கிட்டே இருக்கும். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, பெறுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு துன்பம் கிடையாது. ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு துன்பம் இல்லை, உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ஆனந்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு துன்பம் கிடையாது. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு மேலே நான் மறுஉத்தரவு கொடுப்பேன். போதும் நான் கேட்டேன். கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்றாரு? ரிப்ளை வந்துருது. நான் பேசும்போதே நான் கேட்கிறேன். அவர் பேசும்போதே கேட்கிறாரு. அவர் கேட்டுட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா தெரியும். கேட்கறதுக்கு முன்னாடி அவர் இது பண்றாரு, சொல்றாரு. நீங்க ரிப்ளை பண்ற, நீங்க உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி வந்துடும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா வரும். விரும்பின காரியம் வரும். நீங்கள் பண்ணுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. எதுவுமே விருதாவாய் போகாது. நீங்கள் உழைப்பு, நீங்க பண்ணுகிற உழைப்பு எதுவுமே விருதாவாய் போகாது. விருதாவா உழைக்கிறது இல்ல. வேலை செஞ்சு எனக்கு அதுக்குள்ள ஊதி வரல சொல்லி புலம்பா போறது இல்ல. நான் வேலை செஞ்சதுக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. இந்த வருஷத்துல வேலை செய்யறதுக்கு ஏற்றபடி ஆனவன் தர அதுக்கு நீங்க படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உண்டு. ஹல்லேலூயா. பலன் கண்டிப்பா உண்டு, நிறைவு கண்டிப்பா உண்டு. துன்பம் இல்லை, துயரம் இல்லை. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. மறந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கூட இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கண்மணி போல பாதுகாக்கிறார், நிறைவாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நிறைவாய் வைக்கிற தேவனுக்கு நன்றி. என்னை நிறைவாய் வைக்கிற தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இறை வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போமா? எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். பாக்கியவான் அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஏழை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கண்டு கொடுக்கிறதுமாய் இருக்கிறதை போல் இருப்பார். ஹல்லேலூயா. 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 நீங்க இனி குறைவை பார்க்க போறது இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள், பாக்கியவதிகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இலைகள்
பச்சையா தான் இருக்க போகுது. அப்பதான் செழிப்பா தான் இருக்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி நாட்டப்பட்டவர்களா இருக்கீங்க? தண்ணீர் அட்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டீங்க. அப்பனா வெப்பத்தை காண மாட்டீங்க. அப்ப ட்ரைனஸ பார்க்க மாட்டீங்க, வறட்சியை பார்க்க மாட்டீங்க, செழிப்புதா பார்ப்பீங்க. வறண்டு போக மாட்டீங்க. வாழ்க்கை வறண்டு போகாது. அல்லேலூயா. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மருத்துவமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மருத்துவமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல் இருப்பான். இருப்பேன் சொல்லுவேன். அப்போ நான் வருத்தப்பட மாட்டேன், தப்பாமல் கனி கொடுப்பேன். என் வேறு கரெக்டா ஊன்றி போய் நிற்கும், நாட்டப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. என் வேறு எங்க இருக்கும்? நாட்டப்பட்டதா இருக்கும். நல்லா எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல போய் நான் நிற்பேன். ஆசீர்வாதம் எங்க இருக்குதோ அங்க போய் நான் நிற்பேன். வறட்சியை பார்க்கவே மாட்டேன். எவ்வளவு உஷ்ணம் அடிக்குது, எவ்வளவு வெயில் அடிக்கணும், எனக்கு வறட்சி இருக்காது. தண்ணி இல்லாத காலத்தில் நான் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. எல்லாம் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவன் ஆசீர்வாதமா வைக்கிறார். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதமா வைக்கிறார். இதுதான் மெயினான காரியம். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க மறக்க கூடாது. அதான் நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது அதுதான். அவரை நம்பி நீங்க உழைப்பை ஆகட்டும், உங்க காரியங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கேற்ற பலனை நீங்க கண்டுபாட முடியுங்க, அடைவீங்க. அல்லேலூயா. குறைவுபட மாட்டீங்க. நான் எப்பொழுதும் குறைவுபட மாட்டேன், நிறைவாய் இருப்பேன், நிறைவாய் இருப்பேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். மறுவாரத்திலே அடுத்த காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தை போதுமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய விதமான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். புதிதாக காரியங்கள் பார்க்க போகிறோம். நேர்மையான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்போடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. சோர்வு அடைகிறாங்க. சில காரியங்களை வந்து தடைப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா கண்டிப்பா வருங்க. கண்டிப்பா வந்தாலும் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆண்டு வாக்கு பண்ணிட்டாருன்னா அவர் வாக்க மாற மாட்டாரு, கண்டிப்பா செய்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் நம்பி இருங்க. உங்க பலன் குட்டி போகாது, உங்க பலன் குட்டி போகாது. பலத்தோடு வைக்கிற தேவனவர். கேளுங்க, ஆண்டவர் என்ன பலத்தோடு வைக்கிறாங்க. எல்லாம் என் வாய்ஸ்லாட்டு புத்திப்படுத்துங்க, முழுமையாய் நீ வைங்க. 30 வயதில் நான் கனி கொடுத்து ஆண்டவரே, 30 வயதில் நான் கனி கொடுக்கிற கர்த்தாவே, குறைவில்லாதபடி நடத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாழ்வே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே எல்லாவற்றிலும் நிறைவே தருகிற தேவன்,
நீர் வந்தா சூழலை மாறிடுச்சு. முடியாததும் சாத்தியமாகிறது. முடியாததும் சாத்தியமாகிறது கர்த்தாவே. ஏற்றுக்கொண்டீரே நிறைவாய் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மேலாண்டவரே நேரம் இந்த வார்த்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு அது போதுமா இருக்கும். நாங்கள் வருஷத்திலே நீர் அதை எங்கள் நிறைவோடு வைங்க. இந்த பலத்தோடு அதை நடத்துங்க. நேர்மையா நீ வைங்க. நாங்கள் எல்லாவற்றிலும் தோண்டு போகாதபடி நிறைவாய் நீ வைங்க. பலனாய் நீ வைங்க. நீர் எங்கள் பலனாய் மாறுங்க. கூட நடத்துகிறார்கள் வந்தவர்கள் அன்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வர தடைப்பட்ட போது நான் நினைவு கொள்வோம். சித்தமாக இன்றைக்கு மாலை அந்த கேட்கான பகுதியிலே அதில் வந்து அந்த சில கலந்து கொள்ளும்படியாக வைக்கிறாங்க. நீர் வார்த்தை சத்தியத்தின்படி நடத்துகிறார். கூட நடத்துகிறார். பெரிய காரியங்கள் செய்ய கூட இல்லாமல் அதை நடத்துகிறார். கை பிரயாசங்களால் செய்யப்படட்டும். எப்பேலும் வளர திரும்பி நிறைவை பார்க்கட்டும். பெருக்கத்தை பார்க்கட்டும். பெருக்கத்தை பார்க்கட்டும். ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். இதே பெரிய பெரிய காரியங்கள் வளர்த்த காரியங்கள் கடமை எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்பராக நாத்மாவே கத்தை சோதரி என் உள்ளமே நாமத்தை சோதரி நாத்மாவே கத்தை சோதரி கத்தை செய்கிற சகல மனவாதி